கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவன் அருளின வாழ்த்தையானது லேவியாராகமும் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். லேவியாராகமும் 20:26. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கைக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும். நாம் விசேஷித்தவர்களாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட அந்த வித்தியாசம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இன்றைய தியான வசனங்கள் மிகவும் ஆழமான காரியங்களை நமக்கு போதிக்கிறது. இதனுடைய உள்ளான நோக்கங்களை புரிந்து கொள்ளாத பலர் தங்கள் மனம் போல தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தேவனோடு இருப்பதாக எண்ணி கற்பனை செய்து கொண்டிருப்பது இன்னும் வேதனையான காரியமாக காணப்படுகிறது. இன்றைய தியான வசனங்கள் பிரித்தெடுக்கப்படும் வாழ்க்கையை பற்றி மிகவும் தெளிவாகவும் அழுத்தமாகவும் நமக்கு போதிக்கிறது. இவ்வாறு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழும்போது மட்டுமே தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார் என்றும் அவர் நமக்கு பிதாவாக இருந்து நாமும் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்றும் வேதம் தெளிவாக குறிப்பிடுகிறது. நமக்கு வேதமானது தெளிவாக குறிப்பிடுகிறது. இதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனமும் 18ஆம் வசனத்தையும் நாம் வாசித்து பார்க்கும்போது புரியும். ஆகையால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று அங்கே தெளிவுபட வாசிக்கிறோம். அவ்விதமாக அசுத்தமானதை விட்டு நாம் விலகி இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று. அப்போ அசுத்தம் என்று தெரிந்தால் அதிலிருந்து நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாமே அசுத்தம்தான் இல்லையா? கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்கள் எல்லாமே அசுத்தம்தான். எனவே அதை விட்டு நாம் பிரிந்து இருக்க வேண்டும். அதைத்தான் அங்கே சொல்லுகிறார், என்னுடையவர்களாகும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்கிறார். இன்றைய நாட்களிலோ கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்வோரில் பலர் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழாமல் இன்றளவும் உலக மக்களோடும் வேதம் அருவருக்கும் காரியங்களோடும் ஒன்றி போயுள்ளனர். விக்கிரகங்களை வழிபடுகின்றவர்கள் இச்சைகளையும் வெறிகளையும் தூண்டும் பாவங்களோடும் பின்னி பிணைந்து தாங்களும் தேவனோடு இசைந்திருக்கிறோம் என்று கூறுவது நமக்கு வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. இதை குறித்து நாம் கேட்டால் சாவகாசமாக பதில் கூறி எளிதில் தப்பித்து விடுகிறார்கள். மட்டுமல்லாமல் அவர்கள்தான் அப்படி என்றால் நானெல்லாம் அப்படி அல்ல என்றும் கூறிக்கொள்வர்களும் உண்டு. அன்பானவர்களே, நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்பது பரிசுத்தம் உள்ளவர்களாக, தேவனுக்கு உரியவர்களாக, தேவனை வெளிப்படுத்துகின்றவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையின் அடையாளமாக காணப்படுகிறது. அதை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், நாமும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தேவனுக்கு உரியவர்களாக தெளிந்த புத்தியோடு அருவார்ப்பானதை எல்லாம் செய்யாதபடிக்கு தேவனுக்கு உரியவர்களை செய்து அவர் தெரிந்தெடுத்த ஜனமாக நமக்கு அவர் பிதாவாகவும் அவருக்கு நாம் பிள்ளைகளாகவும் காணப்படும்படியாக பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ்வோம். நாமும் நமக்கு பின்வரும் சந்ததியும் ஆசீர்வாதத்திலே வழிநடத்தி கொள்வோம். தேவன் தாமே நம்மை அவ்விதமாக கரம் பிடித்து ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.